ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாழைத்தண்டில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. தண்ணிக்குள்ளே போடும்போது மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து போட்டுட்டிங்கன்னா கலர் மாறாது, கருப்பு கலர் ஆகாது. இப்போ வாழைத்தண்டு நார் இருக்கும், அந்த நார் எடுக்கிறது அதில் பெரிய விஷயமே. அதனாலேயே பாதி பேர் வாங்கி சமைக்கவே மாட்டாங்க. டைம் ஆகிடும், நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். நம்ம விஸ்கு அதை வச்சு நல்லா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சுற்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சுற்று சுற்றினிங்கன்னா அதில் வாழைத்தண்டு நார் நல்லா சிக்கிக்கும். இதை நம்ம கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம்னா நமக்கு கூட்டு ரெடி. தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் தேங்காய், சோம்பு வச்சு அரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இப்படி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.